மதுரையில் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற ஆசையில் யூடியூப் வீடியோ பார்த்து வெண்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி தொடர் வயிற்றுப்போக்கால் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அழகான தோற்றத்திற்காக எடுத்த முயற்சி இன்று ஒரு உயிரையே பறித்திருக்கிறது. வெண்காரம் என்றால் என்ன? உண்மையில் இது மருந்துதானா? மக்கள் இப்போது கூகுளில் அதிகம் தேட ஆரம்பித்துள்ளது இந்த வெண்காரத்தை பற்றிதான். இந்த நிலையில் வெண்காரம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், அது உண்மைகள் மருத்துவத்தன்மை கொண்டதுதானா என பல்வேறு தகவல்களை அளிக்கிறார் சித்தா பேராசிரியர் சுகுமாரன். சார், இப்போ வெண்காரம் அப்படிங்கிறது சோடியம் போரேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அது சித்த மருத்துவத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளாக சித்தர்கள் அதை மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை சித்த மருத்துவம் எப்படி இதை மருந்தாக பயன்படுத்துது அப்படின்னா, சித்த மருத்துவர்கள் இதை ஒரு சுத்தி முறை பண்ணி அதை அது போராக்ஸ், சோடியம் போராக்ஸ்ன்னு சொன்னாலும் அதை சித்த மருந்துகள் அதை சுத்தி முறைப்படி அதை அதுக்குன்னு சில டெக்ஸ்ட்டில் 3000 வருடங்களாக அதில் சில ஓலைச்சுவடிகள்லையும் புத்தகங்கள்லையும் எழுதி வச்சுருக்காங்க. இதை இந்த வகையில் இதை சுத்தி பண்ணணும். அந்த சுத்தி முறைன்றது பியூரிஃபிகேஷன். அவங்களோட இயற்கை முறையில் சித்த மருத்துவர்கள் இதை சுத்தி பண்ணி அதை மருந்தாக முடித்து அதுக்கப்புறம் மருந்து செஞ்சதுக்கப்புறம் மருந்தை தான் நம்ம பயன்படுத்த சொல்லி சித்த மருத்துவம் சொல்லுது. அந்த மருந்துகளே 60 மில்லிகிராம் அல்லது 100-120 மில்லிகிராம் தான் டோசேஜ் சொல்கிறாங்க. அது குறிப்பிட்ட சில வியாதிகளுக்கு அதை நம்ம மருத்துவமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மருந்தை குறிப்பிட்ட அளவில் தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த மருந்து பல்வேறு மருந்து நம்ம சில குறிப்பிட்ட வியாதிகளை தீர்த்தாலும் இந்த போராக்ஸ் அப்படிங்கிறது பல்வேறு விதமான பயன்கள் உள்ளது. அது இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது. அதுக்கு அதை ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் டிட்டர்ஜென்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அது பல்வேறு விதமான அது சரியாக அது முடிக்கப்படாததாக இருந்தாலும் கெமிக்கலாக அதை பயன்படுத்தினாலும் பல்வேறு விதமான தீங்கிழைக்கக்கூடிய இது உண்டு. அது ஆனால் அதுவே குறிப்பிட்ட அளவில் சுத்தி முறைப்படி சித்த மருத்துவ முறைப்படி அதை சுத்தி பண்ணி குறிப்பிட்ட அளவில் முறையான மருத்துவர்களுடைய வழிகாட்டுதல் படி அளவான வகையில் அதை பயன்படுத்தும் போது அது மருந்தாக பயன்படுத்துது. அதனுடைய அதிகபட்ச ஒரு நாள் அளவு 60-120 மில்லிகிராம் தான். அது மீறும் பொழுது அல்லது முறையான மருத்துவ வழிகாட்டுதல் இல்லாமல் அதை பயன்படுத்தும் பொழுது அது எதுவாக இருந்தாலும் மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற மாதிரி அது கட்டாயமாக ஒரு நோய் நிலையை நமக்கு ஏற்படுத்தும். இந்த மருந்து, இந்த போராக்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. டிட்டர்ஜென்ட்ஸில், க்ளீனிங்கில், ப்ளஸ் நம்ம அந்த கோல்டு பியூரிஃபிகேஷன்ஸில், வெள்ளி பியூரிஃபிகேஷன்ஸில், அந்த மாதிரி நிறைய இதில் அதை நம்ம பயன்படுத்தினாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 1500 சித்த மருத்துவ பிரிவுகள் தமிழ்நாடு எங்கும் கிட்டத்தட்ட ஆயுஷ் மருத்துவ பிரிவுகள், சித்த மருத்துவ பிரிவுகள் இருக்குது. அது இல்லாமல் பட்டம் படித்த சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட முறையான நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளிலும் அரசு சார்ந்த பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் உள்ள மருத்துவர்களை கலந்து ஆலோசித்து முறையாக என்ன பிரச்சனைகளுக்கு அதை பயன்படுத்தலான்னு வழிகாட்டுதல் இருக்குது. அந்த முறையான வழிகாட்டுதல் படி அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது எந்த தீங்கும் விளைவிக்காது. ஆனால் அதை நேரடியாக நம்ம பயன்படுத்துவது கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஸோ இந்த போராக்ஸ் அப்படிங்கிற வெங்காரம் அல்லது கால்சியம் சோடியம் போரேட்டை முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் நாம் பயன்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் கடையில் கிடைக்கக்கூடிய போராக்ஸை நம்ம அப்படியே பயன்படுத்துவது கட்டாயம் தீங்கை விளைவிக்கக்கூடியது. இது முறையான சுத்தி செய்த மருந்தாக முடிக்கப்பெற்ற மருந்துகளை அளவான வகையில் 60 மில்லிகிராம்லேருந்து 120 மில்லிகிராம் வரைக்கும் அரசு சார்ந்த சித்த மருத்துவ பிரிவுகளில் உள்ள சித்த மருத்துவர்களின் வழிகாட்டுதல் படி நம்ம பயன்படுத்தும் பொழுது 100% அதனுடைய பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம தவிர்க்க முடியும் சார். சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே ஹெல்த் எஜுகேட்டர், இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நிறைய பேர் புற்றீசல் மாதிரி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க முறையான மருத்துவர்களா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முறையான மருத்துவர்களின் வழிகாட்டுதல் அதே சமூக வலைத்தளங்களில் பயிற்சி பெற்ற அல்லது முறையான பட்டம் பெற்ற அல்லது முறையாக ஒரு அமைப்பில், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் போர்டு, தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் கவுன்சில், தமிழ்நாடு ஆயுஷ் மெடிக்கல் கவுன்சில், ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சில், டிஎன்எம்எஸ்சி, ஸோ அது மாதிரி மருத்துவ அங்கீகாரம் பெற்ற மருத்துவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த மருத்துவர்கள் சொல்கிறத நம்ம கேட்கலாம். அதுலேயும் நம்ம எல்லாத்த விட சிறந்தது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான மீடியாவில் வரக்கூடிய மருத்துவ வழிகாட்டுதல் முறைகளை நம்ம தவிர்த்துட்டு நேரடியாக மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனை பெற்று இந்த மருந்துகளையோ அல்லது இந்த மாதிரி டிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை நம்ம பயன்படுத்தும் பொழுது முற்றிலும் நம்ம இதை தவிர்க்க முடியும் சார். வெண்காரங்கிறது உண்மையிலே உடல் எடையை குறைக்குமா? சார், வெண்காரம் பல்வேறு பயன்களை உடையது. அது வெண்காரத்தை
நம்ம வந்து போராக்ஸ் என்ற வெண்காரத்தை நேரடியாக பயன்படுத்தும் பொழுது அது மருத்துவ குணங்கள் இருந்தாலும் அது இண்டஸ்ட்ரி போன்ற பல்வேறு விதங்களில் அது பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் பொருளாகவும் மருத்துவ பொருளாகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பாம்பு கடிக்கு வந்து பாம்பு கடி விஷத்தையே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம அதை முறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோமோ, அதுபோல் இந்த போராக்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்தாக மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பது போல் ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது அது மருந்தாக பயன்படுத்துது. எப்போது நம்ம அதை அதிகமாகவோ அல்லது சுத்தி செய்யாமலோ தவறான முறையிலோ அல்லது தவறான வழிகாட்டுதலை பின்பற்றி நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது வந்து நமக்கு உடம்பிற்கு தீங்கு இழைக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. சார், அதனுடைய ஒரு விஷயத்துலையும் என்ன வேணால் நீங்கள் பாருங்கள், வலைத்தளங்களில் பாருங்கள். அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து நீங்கள் சோதிக்காமல் நீங்கள் அதை என்ன செஞ்சாலும் அதில் வந்து பயனற்றது. அது வந்து என்ன எப்பொருள் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அது உண்மைதானா, அந்த மருத்துவர் உண்மையானவரா, அது பதிவு பெற்ற மருத்துவரா, சான்றிதழ் பெற்ற மருத்துவரா, அந்த மருத்துவர் சொல்வது கூற்றில் வந்து உண்மை இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நேரடியாக பதிவு பெற்ற மருத்துவரிடம் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் பொது மருத்துவ பிரிவு இருக்குது, சித்த மருத்துவ பிரிவு இருக்குது, ஆயுர்வேத மருத்துவ பிரிவு இருக்குது, ஹோமியோபதி ஆயுஷ் மருத்துவ பிரிவுகள் அனைத்திலுமே வந்து நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம். இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதில் அருகாமையில் உள்ள மருத்துவ பிரிவுகள், அரசு மருத்துவமனையோ அல்லது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களோ நீங்கள் அணுகும் பொழுது உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்.